நண்பர்களே, இந்த பதிவு யாருக்குன்னா அகில உலக நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாட்டர்மெலன் கையில வச்சுட்டு அலைவார வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர், அவருக்கு தான் இந்த பதிவு. என்னடா பதிவுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தாக்கப்பட்டார்னு வீடியோ போட்டிருந்தான். அதையும் தாண்டி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த சம்பவத்தை சொன்னாலே காமெடியாவும் இருக்கு, ஒரு பக்கம் வேதனையாவும் இருக்கு. என்ன சம்பவம் ஏது சம்பவங்கிறத நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. அதாவது திவாகர் அவர்களை மாக்காப்பா ஆனந்த், புகழ், அதுக்கப்புறம் நம்ம கலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் எல்லாம் அடிச்சாங்க வச்சாங்க மண்டையை பிளந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்க மாதிரி நம்ம மாக்காப்பா ஆனந்த், கானா வினோத் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் வச்சு அவங்களோட குற்றச்சாட்டு நிரூபிச்சிருக்காங்க. எங்க மேல தவறு கிடையாது, எங்க மீடியாவே எங்க விஜய் டிவி சேனலே பாத்தீங்கன்னா அவரதுக்கு வெளியே போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டு, இனியே உனக்கு விஜய் டிவில வாய்ப்பே கிடையாது, விஜய் டிவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சேனலே சொல்லிட்டுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மாக்காப்பா ஆனந்தனே. இந்த விஷயத்துல பார்த்தா அவ்வளவு பெரிய ஒரு மல்டிமீடியா பெரிய சேனல் விஜய் டிவி உலகம் ஃபுல்லா இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. அந்த சேனலையே வேண்டான்னு வெளியே அடிச்சதுக்கு அப்புறம் இனி உள்ள பிக் பாஸ் எந்த எதுக்குள்ளயும் போக முடியாது திவாகரால. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன அவர் சம்பவம் பண்ணிருக்காரு திவாகர், அதை சொல்லுப்பான்னு கேட்டீங்கன்னா, திவாகரை ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. சரியா, இன்டர்வியூ எடுத்தா இன்டர்வியூக்கு போய் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதோ இடக்கு மட்டும் கேள்வி கேட்டிருப்பாங்க அன்னைக்கு இன்டர்வியூல. அந்த அண்ணன் கேட்டதுக்கு திவாகர் அவர்கள் கோவப்பட்டு என்ன பண்ணாரு தெரியுமா, ஆவேசமா ஒரு 3 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கும், 3.5 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கும் கேமரா. அந்த கேமராவை வாங்கிட்டு தள்ளி தூக்கி போட்டு உடச்சி கண்டம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப லாஸ் யாருக்குன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு. இதுல தப்பு யார் மேலன்னு கேட்டா திவாகர் மேல சொல்ல மாட்டேன் அண்ணன். அந்த மீடியா நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டீங்களா, இவரை வச்சு வியூஸ் பார்க்கணும், காசு பார்க்கணும், டாலர் பார்க்கணும் சொல்லி அண்ணன் கூப்பிட்டீங்களா, உங்க மேல தப்பு. என்னடா தம்பி இப்படி சொல்ற நினைக்காதீங்க. எனக்கு அனைத்து மீடியாக்கார அண்ணன்மார்களும் எனக்கு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான். சரியா, அண்ணன் தான் எனக்கு. சரியா, நான் உங்க நல்லதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்க மேல தப்பு இருக்கு. திவாகர்லாம் ஒரு ஆளு, பெரிய செலிபிரிட்டி, எருமெரிட்டின்னு சொல்லிட்டு நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கீங்க தெரியுமா, இதுதான் பெரிய பெரிய மகா தப்பு. ஏன்னா நாட்டில் எத்தனை பேர் திறமையான இருக்காங்க. நான் சோசியல் மீடியால எத்தனை பசங்க, சின்ன பசங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு, எத்தனை கிராமிய கலைஞர் இன்னும் வெளியே தெரியாம மக்களுக்கு தெரியாம அந்த கலையை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணி வச்சீங்கன்னா அவங்கள வாழ்வாதாரமும் கூடும், அவங்களுக்கு பேர் பப்ளிசிட்டி ஆகும், கலையும் வளர்ந்த மாதிரி இருக்கும், உங்க சேனல் டிஆர்பி ஏறிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு திறமையுமே இல்லாம அடுத்தவங்க பண்ண அந்த சீனை எடுத்து தண்ணி பழத்தை கையில வச்சு இப்படி சூர்யா சார் மாதிரி பண்ணிட்டா இவ பெரிய ஆக்டராங்க, இவ பேர் நடிப்பு அரக்கனா. இப்படி பண்ணி சோசியல் மீடியால பேரை கேவலப்படுத்தி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மீடியா லெவல்ல கேவலப்படுத்தி கடைசியில அவர் அடிச்சார் இவரு அடிச்சாரு. எதுக்காக இப்படி பண்றாரு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கும் தெரிய மாட்டேங்குது. கடைசியில இப்ப அந்த மீடியா அந்த சேனல்ல யூடியூப் சேனல்ல கேமரா உடச்சிட்டு போயிட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்றேன் மீடியா நண்பர்களே, அண்ணனே எல்லாரும் சொல்றேன் ஒன்னே ஒன்று, நீங்க இனிமேல திவாகரை கூப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க கேமரால வீடியோ எடுக்காதீங்க, செல்போன்ல வீடியோ எடுங்க. அதுதான் நல்லது. செல்போன் உடஞ்சாலும் 10, 20, 30, 50,000 உடஞ்சிரும். கேமராலாம் 3 லட்சம் 4 லட்சம் ஆகும், வாங்க முடியாது. அப்புறம் கேமரா உடச்சிட்டு போனா தலைமை பாத யாத்திரையாவே நடந்து வீட்டுக்கு போயிறாரு. ஏன்னா நடந்தே போயிறாரு, அவர் கண்டிக்க மாட்டாரு, அவர் 1 ரூபா தரவும் மாட்டாரு. நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால இனிமேல் இந்த திறமையானவங்க எடுங்க, திறமை இல்லாதவங்களை கூப்பிட்டு வச்சு திருப்பி வளர்க்குறேன்னு சொல்லி அவங்களை வளர்த்து விட்டு உங்க டிஆர்பி வியூஸுக்காக தயவுசெய்து நீங்க அவங்களை கூப்பிடாதீங்க. ஏதோ ஒரு தம்பியா ஒரு அண்ணனா ரெக்யூஸ்டா சொல்றேன், தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.